வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடன் குருவருடன் என்றென்றும் உங்களுக்கு காப்பாய் வழிகாட்டியாய் அமையுமாக. தனிமையான வாழ்க்கை திடீரென்று ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது, அதுவும் முதுமையில் ஏற்படும் பொழுது ஏற்படும் சிக்கல்களை நோக்கி எனது பயணம் ஆரம்பித்துள்ளது. அதன் விளைவுதான் இந்த யூடியூப் சேனல். பொதுவாக கொரோனா காலத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் பழக்கம் குறைந்து விட்டது உலகளவில் என்றது ஒரு சர்வே. ஆனால் எனக்கு இன்று அது ஏற்பட்டுள்ளது. முதுமையின் காரணம் மட்டுமல்ல, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை என் தாயாருடன், குழந்தைகளுடன், மனைவியுடன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திவிட்டது இயற்கை. எனது தாயார் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் வசித்து வந்தேன். எனது மனைவி, எனது மகன் வீட்டோடு உள்ளான். நான் என் அம்மாவை பார்ப்பதற்காக எனது அக்காவுடன் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரை வசித்து வந்தேன். திடீரென என் அம்மா ஒரு நாள் மறைந்து விட்டார்கள். எனக்குள் ஒரு பெரிய சூன்யம், வெற்றிடம். அடுத்து என்ன ஒன்றும் புரியவில்லை. மகன் சென்னைக்கு வரும்படி அழைக்கின்றான். அவனுடைய அன்பு எனக்கு புரிகின்றது. ஆனாலும் 35 வருடங்களாக வசித்த இந்த வீட்டினை விட்டு என்னால் சென்னை செல்வதற்கு மனம் ஒப்பவில்லை. நான் என் அம்மாவிடமே சொல்லுவேன். நாங்கள் 7 குழந்தைகள் அவர்களுக்கு. அம்மா, நீங்க ஒவ்வொரு மாசமும் 2 மாசமும் ஒவ்வொரு வீட்டில் இருங்கம்மா. எல்லாரும் வாங்க சொல்றாங்கம்மா. நீங்க அங்க போய் இருந்து வாங்கம்மா. எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் புது புது ஊர்களை பார்க்கும் போது, புது புது இடங்கள்ல இருக்கும் போது ஒரு மாற்றம் இருக்குமா, உங்களுக்கும் மனசு லேசா இருக்குமா அப்படின்னு. மாட்டவே மாட்டேன்றாங்க. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இந்த ஊர்ல தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. எனக்கு அப்ப எங்க அம்மா சொன்னதனுடைய அர்த்தம் புரியல. ஆனா இன்னைக்கு புரியுது. என்ன சென்னைக்கு என் மகன் வர சொல்றான். அதை நான் எப்படி பார்க்கிறேன்? நல்ல வளர்ந்த மரத்தின் கிளைகளை வெட்டிவிட்டு வேரோடு பிடுங்கி வேறொரு இடத்தில் நடுவார்கள் அல்லவா, அதுபோல என்னை நான் எண்ணுகின்றேன். இந்த வயதான காலத்தில் எனக்கு இந்த நிலையை எண்ணி நான் வருத்தப்படவில்லை. மாறுதல் ஒன்றே மாறாதது என்பார்கள் அல்லவா. ஆனாலும் மனம் இந்த பழகிய இடத்தினை விட்டு செல்வதற்கு மறுக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, எனது ஆதங்கங்களை, என்னுடைய இந்த மாறுதலான வாழ்க்கைக்கு நுழைவதை பற்றி நம்மை போன்ற எத்தனை நபர்கள் இருப்பார்கள். நாம் அவர்களுடன் நமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வோம். அவர்களும் அவர்களது எண்ணங்களை நமக்கு பகிர்ந்து அளிப்பார்கள். இதுதான் மனிதனுக்கு ஒரு ஆறுதலையும் மன மாறுதலையும் ஏற்படுத்தும். அவர்கள் எனக்கு சில அறிவுரைகளை கூறுவார்கள். அவர்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் என்னை ஆறுதல் படுத்தும். நானும் ஒரு புதிய வாழ்க்கையில் நுழைவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று நம்பி இந்த சேனலை ஆரம்பிக்கும் எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. பாருங்களேன், 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகிவிட்டது. வீட்டினை கூட்டவில்லை, குப்பையாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் நாமே விளக்கமாறை எடுத்து கூட்டுவோம் என்று 2 அறைகளை கூட்டினேன். 2 அறைகள் குறுக்கெல்லாம் வலிச்சிருச்சு. கூட்ட முடியல. குனிஞ்சு பெருக்கி அந்த குப்பையை அள்ள முடியல.
அப்பதான் என் மனைவியை நான் நினைச்சு பார்த்தேன். அவங்க டெய்லி 2 வேளை இந்த வீட்டை முழுக்க கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தேன். என் மனைவியின் அருமையை, அவள் செய்த தொண்டு, அதை பணி என்று கூட நான் சொல்ல முடியும் இயலவில்லை. அவள் செய்த அந்த தொண்டினை நான், அதனுடைய மதிப்பினை நான் இன்று உணர்ந்தேன். என் மனைவிக்கு நான் இத்தனை வருடம் எனக்கு அவள் செய்த சேவையை எண்ணி இன்று நான் அவளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிகழ்ச்சி மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் டெய்லி, தினசரி, ஒவ்வொரு வேலையிலையும் பல என் மனைவி இல்லாத என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு சென்றவருக்கு படுகின்ற பாட்டினை எண்ணுகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நான் எனது ஒவ்வொரு நிகழ்வுகளில் நான் பட்ட அனுபவங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் உங்கள் அனுபவங்களை என்னுடன் பகிருமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.